الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்து கொண்ட சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபியை தோழர்கள் மீதும் இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றோட்டுமா. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து இயன்ற வரைக்கும் பின்பற்றுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருளியிருக்கிறார். அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் தூதரின் வழியில் நம்முடைய வாழ்வியலை அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூனு மா சாதிகீன், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள், மேலும் உண்மையாளர்களுடன் நீங்களும் ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனுடைய 9வது அத்தியாயம் 119வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். பொதுவாக ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொன்னா யாரோட சேரணும் யாரோட சேரக்கூடாது என்பதை மிக தெளிவாக தெரிந்து வாழ்வியலை அமைத்துக் கொள்ளணும். அதில் மிக முக்கியமானதுதான் உண்மையாளர்களுடன் இருப்பது. உண்மையாளர்கள்னா நம்பிக்கைக்குரியவர்களுடன் இருப்பது. நம்ம யாரை நம்ப மாட்டோமோ, யார் உண்மையாளர்கள் என்று நமக்கு தெரியவில்லையோ அவர்களோடு நட்பு பாராட்டுவது என்பது நம்மை நம்முடைய வாழ்வியலில் பிற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மை அல்லாதவர்களிடத்துல நல்ல பழக்க வழக்கங்களை பார்க்க முடியாது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரிவர செய்ய மாட்டார்கள். அவர்கள் மீது விதிக்கப்பட்ட கடமைகளில் பெரும் அலட்சியம் காட்டுவார்கள். அவர்கள் எதை தங்களுடைய வாழ்வியலில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அதையே தன்னோடு இருப்பவர்களுக்கும் கற்பிப்பார்கள். அதனால் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையில் பின்னேறி செல்வதை நம்மால் பார்க்க முடியும். அதனாலதான் நிறைய பேர் என்ன செய்வாங்க, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில என்னென்னமோ நானும் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் செய்ய முடியல அப்படிம்பாங்க. ஒரு படி கூட ஏற முடியல அப்படிம்பாங்க. 4 படி ஏறினா 40 படி சறுக்குது அப்படிம்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நாம் யாரோடு சேர்ந்திருக்கிறோம் என்பது மிக முக்கியமான விஷயம். அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை நம்பிக்கை கொண்ட மக்களை அப்படி வெறுமனை விட்டுட்டு போகணும். அந்த உபதேசத்தை சொல்றான். ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க, உண்மையாளர்களுடன் நீங்களும் ஆகிவிடுங்க. நீங்க யாரோட இருக்கணும்னு சொன்னா, யார் உண்மையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு இருங்க. அவர்கள் அல்லாதவர்களோடு இருக்காதீங்க. இருந்தா என்ன செய்வாங்க, உங்க வாழ்க்கையெல்லாம் வீணா போயிடும், பாலா போயிடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதற்கு உதாரணமா என்னன்னு கேட்டா, உண்மை அப்படிங்கிறது வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அது எல்லாருமே நம்ம விரும்புவோம். பேசும்போது உண்மை பேசணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்கள்ல இருந்து எல்லாருமே, நம்மளை பெற்றவங்களா இருக்கட்டும், நாம யாரை பெற்றிருக்கிறோமோ நம்ம இருக்கட்டும், நம்மளாம் என்ன சொல்லுவோம், பேசுனா உண்மையை பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதை தான் பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்வோம், உபதேசம் பண்ணுவோம். தெரியாம ஒரு பொய்யை சொல்லிட்டா கூட 2 மிட்டாய் வாங்குற இடத்துல 3 மிட்டாய் வாங்கிட்டு
2 தான் வாங்கினேன் வேற வாங்கலை அப்படின்னு சொன்னா பொய்யா பேசுற அப்படின்னு சப்புன்னு அடிச்சு வச்சிருவோம். ஆனா நம்ம தான் எங்கேயாவது வெளியில போக வேண்டி இருந்துச்சு குடும்பத்தோட அப்படின்னு சொன்னா நேர டீச்சருக்கு போன் பண்ணி என் பிள்ளைக்கு காய்ச்ச அவனால வர முடியாது அப்படின்னு டீச்சர்கிட்ட சொல்லுவோம். இவங்க நல்லா தான் இருப்பான், நாங்க வெளியே டூர் போறோம் அதனால சுத்தி பார்க்க வேண்டியிருக்கு, இன்னைக்கு லீவு கொடுங்கன்னு சொன்னா டீச்சர் கொடுக்க மாட்டாங்க. அப்ப பெற்றவங்க பிள்ளைக்கு லீவ் எப்படி எடுப்பாங்க? நல்லா இருக்க பிள்ளைக்கு காய்ச்சல்னு சொல்லி அங்க லீவ் எடுப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு விதத்துல நாம பேசும்போது பொய் பேசுவோம், நம்மை சார்ந்திருப்பவர்கள் உண்மை பேசணும்னு நினைப்போம். கடங்காரன் வருவான், வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறது, அத்தா இல்லைன்னு சொல்லி விடுன்னு சொல்றது. அவன் இருக்கிற அத்தாவை போய் இல்லைன்னு எப்படி சொல்லுவான்? அத்தா இல்லைன்னு சொன்னாருன்னு சொல்லிடலாம். பிள்ளையாடா பிறந்திருக்க நீ, அப்போ நான் காட்டி கொடுத்துருக்குன்னே பிறந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி பிள்ளைய திட்டுறது. அப்ப அவனை பொய் சொல்லக்கூடாதுன்னு வளர்க்கிறது, பொய் சொல்லுன்னு சொல்லி கொடுக்கறது. அப்ப சந்தர்ப்பவாதிகளாக நம்முடைய வாழ்வியலை அமைத்துக் கொண்டால் நாம் எப்படி உண்மையாளர்களாக இருக்க முடியும்? நான் சொன்ன உதாரணம்னா சின்ன சின்ன உதாரணம் தான். ஆனா உலகத்துல பெரிய கற்பிதம் என்ன தெரியுமா? பொய் சொல்லாம வாழ முடியுமா அப்படிதான் சொல்லுவான். நேர்மையா இருந்தா பொழைக்க முடியுமா அப்படின்னு தான் சொல்லுவான். நேர்மையா இருந்தா பொழைக்க முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையை சமூகம் வளர்த்தெடுத்திருக்கு. பொய் சொல்லாம வாழவே முடியாது என்கிற நம்பிக்கையை சமூகம் வார்த்தெடுத்திருக்கு. அதனாலதான் மனிதன் இருக்கிற சிந்தனை பூரா எப்படி இருக்குது? பொழைக்கணும்லங்க, சம்பாதிக்கணும்ல, 4 காசு பார்க்கணும்ல, 4 பேர் நமக்கு வேணும்ல, இல்லாத பொல்லாத சொன்னா தாங்க வாழ முடியும் அப்படின்னு சொல்லுகிற காட்சிகள் இன்னைக்கு சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. அதை ஒரு நடைமுறை செயலாக மாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொன்னா அப்ப ஒரு சமுதாயம் எப்படி முன்னேற்றம் அடைய முடியும்? நம்ம முன்னேற்றம் ஆகணும்னு நினைக்கிறோம், உண்மைக்கும் நமக்கும் கிஞ்சிற்றும் சம்பந்தமே இல்லாத ஒரு சமுதாயமாக இருந்தோம்னு சொன்னா எப்படி நம்ம உண்மையா இருக்க முடியும்? எப்படி முன்னேற முடியும்? அப்ப முன்னேற்றத்திற்கு அடிப்படை எதுன்னு கேட்டா உண்மையாளர்களாக இருப்பது, உண்மையாளர்களுடன் சேர்ந்து இருப்பது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உண்மையாளர்கள் அல்லாமல் இருக்கிறவங்கள்ட்ட வாழ்க்கையில ரொம்ப அலட்சியம் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபியுடைய வரலாற்றை அந்த சஹாபி அவரே என்ன செய்யறார்? சுயசரிதை மாதிரி பதிவு செஞ்சிருக்கிறார் புகாரில. அந்த சஹாபியுடைய பேர் என்ன? காபுல் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. ரொம்ப அற்புதமான ஒரு நபித்தோழர், சாதாரணமான நபித்தோழர் கிடையாது, அற்புதமான நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெருக்கமான ஒரு நபித்தோழர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது அக்கபா உடன்படிக்கை செய்கிற பொழுது மதீனாவிலிருந்து வந்த 70 பேரில் ஒருவர் தான் காபுல் மாலிக். அங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை நேரில் சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸஅப் பின் உமைருடனும் இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடனும் அந்த 72 பேர் மதீனாவுக்கு போய் பிரச்சாரம் செய்து ஒரு பெரிய கேந்திரத்தை உருவாக்கியதில் மிக முக்கியமான மனிதர் யாருன்னு கேட்டா அந்த காபுல் மாலிக் அவர்கள். இவர் என்ன செய்யலன்னா அவருடைய வாழ்க்கையில பத்ர் போர்ல கலந்து கொள்ளல. அந்த பத்ர் போரில் கலந்து கொள்ளாததுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாருன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு போகணும்னு சொல்லி யாரையும் கூட்டிட்டு போல, அபு சுஃபியானுடைய வாணிப கூட்டத்தை முற்றுகையிட்டு தான் போனாங்க. அதனால போகாத நான் ஒன்றும் பெருசா கருதல. மக்களிடத்தில் பத்ர் போர் பிரபல்யம் ஆகிவிட்டது, ஆனா அதை விட எனக்கு அக்கபா உடன்படிக்கையே பெருசு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி காட்டுகிற செய்தியை பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த நபித்தோழர் அடுத்து உஹது களத்துல கலந்து கொள்கிறார், எல்லா போர்க்களத்திலையும் இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போர்க்களம் நோக்கி மக்களை அழைக்கிறாங்க. தபூக் போர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோம பேரரசை, ஒரு பெரும் படையை எதிர்த்து நடத்தக்கூடிய ஒரு போர். அந்த எதிராளிகளுடைய படைகளை எல்லையை தாண்டி ஊருக்குள்ள வரவிட்ட கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குக்கு சென்று நாம் போர் செய்ய போகிறோம், அதனால எல்லாரும் ஆயத்தமாகுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சஹாபாக்களுக்கு பூரா அறிவிப்பு செய்யறாங்க. அறிவிப்புனா சாதாரண அறிவிப்பு செய்யறாங்க. ரசூல்ல எப்ப போருக்கு போகணும் அப்படின்னு சொன்னா கூட இலைமறை காயா சில விஷயங்களை சொல்லுவாங்க, அல்லது மேற்க போறாருன்னா தெற்க போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எதிராளிகள் உளவறிந்து விட்டு சென்று விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அறிவிக்கும் போது என்ன செய்வாங்க, சில விஷயங்களை மறைச்சு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க.
ஆனா இந்த தபூக் போர் குறித்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு எப்படி சொல்றாங்க, கடுமையான வெயில் காலத்துல நம்ம பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு பெரிய படையை எதிர்த்து சண்டையிட போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீண்ட தூரம் பயணம் போக போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதோடு மட்டுமல்லாம மதீனாவில் அறுவடை காலத்தில் கிளம்ப போகிறோம். அப்பதான் அறுவடை காலம், பேரீச்சையினுடைய அறுவடை காலம். விவசாயத்தினுடைய அறுவடை காலத்துல போருக்கு செல்ல முடியுமா? செல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அறுவடை காலத்தில் நாம் அறுவடை செய்யாமல் தபூக்கு நோக்கி போருக்கு போக போகிறோம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ரொம்ப விரிவா இந்த போர் குறித்து மக்கள்கிட்ட சொல்லி அனைவரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி கிளம்புங்கன்னு சொன்ன பிறகு மதீனா முழுவதும் மக்கள் எல்லாம் போருக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆயத்தமாகி கொண்டிருக்கும் போது அதில் ஒருவர் தான் காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய நபித்தோழர். அவர் காலையில் எந்திரிச்சு நேர பள்ளிவாசலுக்கு வருவாரு. மக்கள் போருக்கு கிளப்புவாங்கல்ல, அவர் கூட ஒத்தாசையா இருப்பாரு, எல்லா வேலையும் செய்வாரு, வைப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு, ரெடி பண்ணுவாரு, வீட்டுக்கு போயிடுவாரு. அவர் என்ன நினைச்சு வீட்டுக்கு போயிடுவாருன்னா, நம்ம கிளம்பிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நம்மகிட்ட தான் 2 ஒட்டகம் இருக்கிறது. அவர்கிட்ட 2 ஒட்டகம் இருக்கு, 2 ஒட்டகம் இருக்கிறது, நம்ம நினைச்சா எப்ப வேணாலும் உடனே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, மற்றவர்களுக்கெல்லாம் ஒத்தாசையா இருந்து கொண்டே இருக்கிறார். 1 நாள் பண்றார், 2 நாள் பண்றார், 3 நாள் பண்றார். மக்கள் எல்லாம், படைகள் எல்லாம் ஆயத்தமாயி கிளம்பி மதீனா விட்டு போயிடுச்சு. மக்கள் எல்லாம் கிளம்பி மதீனாவை விட்டு வெளியில் கிளம்பி போய் விட்டார்கள். இவர் என்ன செய்யறாரு, நாளைக்கு காலையில கிளம்பினா நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். நாளை மறுநாள் கிளம்பினா நம்ம போய் படையை புரிஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, படையை கிளம்பி மதீனாவை விட்டு கிளம்பி தபூக்கு நெருக்கி போயிருச்சு. இவர் மதீனால இருக்கிறார். அப்ப அவர் மதீனாவுடைய நகரில் முழுவதும் சுத்தி வந்து பார்க்கிறார், யாரெல்லாம் ஊருக்குள்ள இருக்காங்கன்னா, பெண்கள் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, முதியவர்கள் இருக்கிறாங்க, போருக்கு செல்லாத நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு மத்தியில் இவர் நடமாடிக்கிட்டு இப்படியே இருக்கிறார். இந்தா போறேன், அந்தா போறேன், அந்தா போறேன், இந்தா போறேன்னு சொல்லி அவர் அந்த போருக்கு கிளம்பி போகல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையோடு தபூக்குக்கு போயிட்டாங்க. தபூக்குக்கு போய் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் படை திரள அமர்ந்திருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், காபு என்னானா அப்படிங்கிறார். அவ்வளோ பெரிய படையில ஒரு ஆள் வரல. இது யாராவது உலகத்துல ஒரு தலைவர் கண்டுக்கிடுவாரா? கண்டுக்கிற மாட்டார். எத்தனையோ தலைவிகள்லாம் இன்னைக்கு உலகத்துல மாநாடு போடுறேன். அந்த மாநாட்டுல அந்த மாவட்ட தலைவர் ஏன் வரல, இந்த மாவட்ட செயலாளர் ஏன் வரலன்னு அந்த இடத்துல யாராவது கேட்கிறானா? கேட்க மாட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு எல்லா சஹாபாக்களும் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருப்பாங்க, யார் யார் என்ன எங்க அப்படின்னு சொல்லி அப்படி ரசூல்லா வச்சிருப்பாங்க. அவ்வளவு பெரிய இடத்துல ரசூல்லா கேட்கிறாங்க, காபு என்னானா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த பனு லிஹியான் வம்சத்தை சேர்ந்தவர்கள் எழுந்து சொல்லுகிறார்கள், அவர் 2 புதுசா ட்ரெஸ் வச்சிருக்காரு, ஆடை வச்சிருக்கிறாரு, அதை போட்டு அழகு பார்த்துக்கிட்டு மதீனாலே இருந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பக்கம் இருந்து முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது, இவங்க தப்பா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் உடனே முகத்தை திருப்பிட்டாங்க. 2 பேர் 2 விதமா சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, 2க்கும் சரி கொடுக்காம முகத்தை இப்படி திருப்பிட்டாங்க. என்ன பழக்கம் இது அப்படின்ற மாதிரி முகத்தை திருப்பிட்டாங்க. அப்ப ஒருவரை பற்றி நல்ல விஷயங்களை சமூகத்தில் பதிவு செய்யணுமே தவிர, ஒருவரை பற்றி தீய விஷயங்களை பதிவு செய்யும் போது காதை தீட்டி கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், ஒருவரை பற்றி நல்லதை சொல்லும் போது கேட்கலாம், ஒருத்தரை பற்றி தீயதை சொல்லும்போது என்ன செய்யக்கூடாது, அப்படியா அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, காதை தீட்டி நல்லா கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, முகத்தை திருப்பி போதும் விடப்பா விடு, அதை பத்தி பேசாத அப்படிங்கிற மாதிரி செயலை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற படிப்பு அந்த இடத்துல இருக்கு. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கு போறாங்க, போர் நடக்கும் என்று போனார்கள், போர் நடக்கல. ரசூலுல்லாஹ் திரும்பி மதீனாவுக்கு வர்றாங்க. வர்ற செய்தி காப் பின் மாலிக்கு தெரியுது. வந்தா ரசூலுல்லாஹ்ட்ட என்ன சொல்றது, போருக்கு வரலன்றதுக்கான காரணம் சொல்லணும். எல்லாரும் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் நேரம் மதீனா வந்தாலும் வீட்டுக்கு போக மாட்டாங்க, பள்ளிவாசலுக்கு வருவாங்க, 2 ரக்காத்து தொழுவாங்க. அங்க உட்காந்து யார் யாருன்னா ஏன் வரல, எதுக்கு வரல, என்ன டீட்டெயிலாம் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. வீடுகளுக்கெல்லாம் தகவல் சொல்லி அனுப்புவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே கவலை, ஒரே குழப்பம். பல்வேறு மக்கள் இடத்துல ஆலோசனை செய்யறாரு. அட போப்ப வரலேன்னு சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவர் என்ன செய்யறாரு, அப்போ அவரை பத்தி அவர் சொல்றாரு, நான் பேச்சாற்றல் மிக்கவனாக இருந்தேன்
அல்லாஹ்வுடைய ரசூலிடத்துல நான் அழகான முறையில் பேசி ஒரு செய்தியை சொல்லிவிடலாம் என்று நினைத்தேன் அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்துட்டாங்க, பள்ளிவாசல்ல உட்கார்ந்துருக்காங்க. பார்த்தா 80க்கு மேற்பட்டவர்கள், அந்த போருக்கு போகாத நயவஞ்சகர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை சந்திச்சு காய்ச்சல் அது இது ஏதோ ஒரு காரணம் நம்ம சொல்லுவோம்ல, ஏன் தொழுகைக்கு வரலன்னு 1008 காரணம் சொல்லுவோம்ல, அது மாதிரி 1008 காரணத்தை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை சொல்றாங்க, அல்லாஹ் மன்னிப்பானாங்க, அல்லாஹ் மன்னிப்பானாங்க, அல்லாஹ் மன்னிப்பானுப்பாங்க. அந்த வரிசையில காபில் மாலிக் போய்கிட்டே இருக்கிறார். இப்ப நம்ம என்ன சொல்றது, போய் சொல்லிடுவோமா, உண்மையை சொல்லிடுவோமா, இல்லை இப்படி சொல்லிடுவோம், ஒரு காரணத்தை சொல்லிடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தவர் ரசூலுல்லாஹ் பக்கத்துல போனவொடனே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் இந்த கிளம்பிடலாம் நினைச்சேன், அந்த கிளம்பிடலாம் நினைச்சேன், இன்னைக்கு போயிடலாம் நினைச்சேன், நாளைக்கு போயிடலாம் நினைச்சேன், அப்படியே என்னால போருக்கு வர முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் உண்மையை அந்த இடத்துல பூரா சொல்லிடுறார். உண்மையை சொன்னவுடனேதான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் மன்னிப்பானாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, இவருக்கு ரசூல் என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ அல்லாஹ்வுடைய சட்டத்தை எதிர்பார்த்து, அல்லாஹ்வுடைய அறிவிப்பை எதிர்பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாளிலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து காபில் மாலிக்கோடு யாரும் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது, யாரும் அவரோடு சலாம் கூட சொல்லக்கூடாது, அவரோடு எந்த பழக்க வழக்கங்களும் இருக்கக்கூடாது, அவரை நாம் ஊர் நீக்கம் செய்து வைத்திருக்கிறோம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. மொத்த முஸ்லிம்களே மதீனா தான், முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே மதீனா தான். மதீனா வாழ்கிற முஸ்லிம்களுக்கு மத்தியில உண்மையை சொன்ன ஒரு மனிதரை அல்லாஹ்வுடைய சட்டத்தை எதிர்பார்த்து அப்படின்னு ரசூலுல்லாஹ் தள்ளி வச்சுட்டாங்க. தள்ளி வச்சுட்டா யாருமே பேச, ரசூலுல்லாஹ் தள்ளி வச்சுக்கோங்க, யாராவது பேசுவாங்களா? யாருமே பேச மாட்டாங்க. அப்படியே ரொம்ப கவலையோ இந்த முகத்தோடு அப்படியே போறாரு அந்த சபையிலிருந்து எழுந்து. அப்படி போகும்போது அவர் கேட்கிறார், இந்த மாதிரி நான் ஒரு ஆள் தான் இருக்கேன்னா வேற யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அதே பனு லிஹியான் வம்சத்தார் அந்த வரிசையில் இருந்து சொல்றாங்க, நீ உன்னைய மாதிரி உண்மையை சொன்ன 2 பேர் இன்னும் இருக்கிறாங்க அப்படின்றாங்க. உன்னைய மாதிரி உங்களை மாதிரி உண்மையை சொன்ன இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. ஹிலால் பின் உமையா ரலியல்லாஹு அன்ஹு, முராரா பின் ரபீபு ரலியல்லாஹு அன்ஹு, உங்களை மாதிரி உண்மையை சொன்ன அவங்க 2 பேர் இருக்காங்கன்னு நம்ம மட்டும் இல்லை. அவருக்கு அப்புறம் மனசு, நம்ம மட்டும் இல்லை, நம்மள மாதிரி இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மொத்த மதீனால 3 பேர். இந்த 2 பேரும் என்னைக்கு ரசூலுல்லாஹ் நீக்குனாங்களோ, நீக்கம் செய்து வச்சாங்களோ, அந்த நாள்ல இருந்து வீட்டை விட்டு வெளியே வர்றதே கிடையாது. வீட்டுக்குள்ள போய் 2 பேர் உட்கார்ந்தவங்க தான், யாரு? ஹிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முராரா ரலியல்லாஹு அன்ஹு. அன்னைக்கு போய் வீட்டுக்குள்ள உட்கார்ந்தவங்க தான், வீட்டை விட்டு வெளியே வர்றதே கிடையாது. ஆனா அந்த காபு கொஞ்சம் இளமையா இருப்பார், ஒரு இளமையான சகாபில வீட்டுக்குள்ளே அவரால் இருக்க முடியாது. அவர் பாட்டுக்கு வெளியே எந்திரிச்சு வருவார், மதீனா பள்ளியாசலுக்கு வருவார், வக்துக்கு வக்து வந்து தொழுவார். எப்படி தொழுவார்னா, ரசூலுல்லாஹ் இப்படி இமாமத்து பண்ணுவாங்கன்னா இப்படி முதல் சப்புல நின்றுக்குவார், முதல் சப்புல நிற்பார், யாருமே பேச மாட்டாங்க. ஆனா அவர் முதல் சப்புல நிற்பார், நின்றுட்டு என்ன செய்வாரு, ரசூலுல்லாஹ் பின்னாடி இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்து முடிச்ச உடனே அப்படி திரும்பி உட்கார்ந்துருவாங்க, மக்களை பார்த்து உட்கார்ந்துருவாங்க. அது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. நம்ம திரும்பி உட்கார்றாப்புல தொழுகை முடிச்ச உடனே ரசூலுல்லாஹ் திரும்பி உட்கார்ந்துருவாங்க. திரும்பி உட்கார்ந்த உடனே இவர் இப்படி இருந்துச்சு, பின் சுன்னத்து மாதிரி தக்பீர் கட்டி நின்றுட்டு இப்படி ரசூலுல்லாஹ்வை பார்த்துக்கிட்டே இருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பார்க்காத நேரத்தில் ரசூலுல்லாஹ் அவரை பார்ப்பாங்க. அவர் பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் பார்வை கீழே போட்டுருவாங்க. இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே போவாரு. இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன செய்யறாரு, அவருடைய சிறிய தந்தை அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தோட்டம், அந்த தோட்டத்துல என்ன செய்யறாரு, யாரும் பேசல. 1 நாள் 2 நாள் பேசுறதுனால என்ன ஆகும், இப்படியே பேசாம நாட்கள் போய்கிட்டே இருக்கு. நேர தோட்டத்துக்குள்ள சுவரேறி டம்முன்னு குதிக்கிறார். உள்ள குதிச்சா அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிறிய தந்தை இருக்கார். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறார். அவர் என்ன செய்யறாரு, வலைக்கும் சலாம் அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறார். முகத்தை திருப்பினோன்னு சொல்ற, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நான் நேசிக்கிறேன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்கிறார். சொன்னவொடனே அவர் என்ன சொல்றாரு, எனக்கு தெரியும் சொன்னாரா, அல்லாஹ் தான் அறிவான் அப்படின்னு சொல்றார். அது எப்படி அவருடைய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வரலாற்று நபித்தோழர், இஸ்லாம் வளர்வதற்கான கேந்திரத்தை உருவாக்கிய ஒரு மனிதர்.
இரண்டாவது அக்கப்பா உடன்படிக்கையில் மதீனாவிலிருந்து வந்து ரகசியமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தாவா களத்துக்கு சென்ற ஒரு மனிதர், பதிர்களத்தை தவிர அனைத்து போர்க்களத்திலும் கலந்து கொண்ட ஒரு மனிதர். அவர் செய்த ஒவ்வொரு காரியம் அல்லாவுக்காகவும் அல்லாவுடைய தூதருக்காகவும். நான் நேசிக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அல்லாஹ் அப்படி அந்த கவலையோட எப்படி டப்புன்னு ஏறி குடிச்சாரோ அதை பைய ஏறி இறங்கி நடந்து போயிட்டார் காபுல் மாலிக். அப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு 40 நாள் ஆயிடுச்சு. ஒரு ஆள் வீட்டுக்கு வர்றார். காபே, என்ன இந்த நாள்ல இருந்து உன் மனைவியோடு சேர்ந்து வாழக்கூடாது, அடுத்த தடை. இந்த நாள்ல இருந்து உன் மனைவியோடு சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு? ஒரு ஆள் தான் பேசிக்கிட்டு இருந்தேன், அதுக்கு தடையான்னு கேட்கணும்ல. அவர் அப்படி கேட்கல. தலாக்கு வேணா சொல்லிருக்குமா, என் மனைவி என்ன விவாகரத்து பண்ணிருக்குமா அப்படின்னு கேட்டாரு. விவாகரத்து எல்லாம் பண்ணக்கூடாது, சேர்ந்து வாழக்கூடாது, அவ்வளவுதான். சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொன்ன உடனே இந்த சட்டம் 3 பேர்த்துக்கு தான். ஆனா அந்த 2 பேருடைய மனைவிமார்கள் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்வை நேரா போய் சந்திச்சு, நீங்க எது குறித்து தடை விதித்தீர்களோ அந்த தேவை உடையவர்களா அவங்க இல்லை. அவங்க நீங்க நீக்கம் செய்ததில் இருந்து கவலைப்பட்டு வெளிஞ்சு வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறாங்க. நாங்க தான் அவங்களுக்கு சேவை செய்ய வேண்டி இருக்குது, நீங்க அனுமதிச்சா நாங்க சேவை செய்யறோம்னு அந்த 2 பேருக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க. அப்ப இவருக்கு சொல்றாங்க, நீயும் போய் அப்படி ரசூலுல்லாஹ்ட்ட கேளு அப்படிங்கிறாங்க. வேண்டவே வேண்டாம். காபுல் மாலிக் என்ன செய்யறாரு? வேண்டவே வேண்டாம், அம்மா கிளம்பு உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அனுப்பிச்சு வச்ச உடனே இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கு. 50 நாள் ஆயிடுச்சு. சல்பு மலையின் மீது இருந்து ஒரு அழைப்பு வருது, காபே. அவர் வீட்டினுடைய முற்றத்தில் மேலே தொழுது கொண்டிருக்கிறார். சலாம் கொடுத்துட்டு அப்படி பார்க்கிறார். அல்லாஹ் உன்னை மன்னித்து விட்டானப்பா அப்படிங்கிறார். தட்டன்னு கீழே இறங்கி ஓடி வர்றார். ஓடி வந்து, என்ன, உன் மீது போடப்பட்ட சட்டம் நீக்கப்பட்டது, அல்லாஹ் உன்னை மன்னித்து விட்டான் அப்படின்னு சொன்னவனே 2 புது ட்ரெஸ் வச்சிருந்தார்ல, எடுத்து அப்படியே கொடுத்து, இந்த வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு அவர் சிறிய அபூதர்காட்ட ஒரு சட்டையை வாங்கி போட்டு, வேகத்துல மன்னிப்பு கிடைச்ச வேகத்துல அபூதர்காட்ட ஒரு சட்டையை வாங்கி போட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு கிளம்பி போகிறார். மக்களெல்லாம் மதீனாவே திரண்டு நிக்கிறது. அங்க போனவனே முதல்ல தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல எடுத்தவனே இவர் உள்ள நுழைஞ்சவனே அப்படி கை கொடுக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும் சலாம். சாகிற வரைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேன். முதல் சலாம் அவருக்கு. 50 நாள் கழிச்சு ஒரு மனிதர் முதல்ல சலாம் சொல்றார். என் உயிர் இருக்க வரைக்கும் உங்களை நான் நினைவு வைத்திருப்பேன் அப்படின்னு உள்ள போறாரு. உள்ள போனவனதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்துருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்துருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகாமையில போய் காபில் மாலிக் அவர்கள் போய் உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே மன்னிச்சுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் கேள்வியை பாருங்க எப்படி கேட்கிறாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே நீங்கள் மன்னித்து விட்டீர்களா, அல்லாஹ் மன்னிச்சுட்டானா அப்படின்னு கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னை மன்னித்து அல்லாஹ் சிலாகித்து திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தையே இறக்கி விட்டானப்பா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அல்லாஹ்வின் உத்தரவை எதிர்பார்த்து விட்டு வைக்கப்பட்டிருந்த 3வரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். அல்லாஹ்வுடைய உத்தரவை எதிர்பார்த்து வைக்கப்பட்டிருந்த 3வரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். ஹத்தா இதா லாகத்து அலைஹிமுல் அருள் பிமா ரஹூபத் வலாகத்து அலைஹிம். பூமி இவ்வளவு விசாலமாக இருந்தும் அது அவர்களுக்கு நெருக்கமாகி அவர்கள் உயிர் வாழ்வது கஷ்டமாகிவிட்டது. அன்ஃபுஸஹும் வலன்னு அல்லா மல்ஜா மினல்லாஹி இல்லா இலைஹி. அல்லாஹுவின் புகழ் அன்றி அவனை விட்டு தப்புமிடம் வேறு அவர்களுக்கு இல்லை என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். சும்மதாப அலைஹிம் லியதூபு இன்னல்லாஹ ஹுவ தவ்வாபுர் ரஹீம். ஆகவே அவர்கள் பாவத்திலிருந்து அவர்கள் விலகிக் கொள்ளும் பொருட்டு அவர்களை அல்லாஹ் மன்னித்தான். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பை ஏற்று மன்னிப்பவனாகவும் மிக்க கிருபையுடன் இருக்கின்றான் என்று திருக்குர்ஆன் வசனத்தையே இறக்கிவிட்டான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த வசனத்தை ஓதி காட்டி முடித்த நிமிடத்தில் என் சொத்துக்கள் எல்லாம் தர்மம் அப்படின்னார். என் சொத்துக்கள் எல்லாம் தர்மம்.
அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறேன் அப்படின்னாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கேட்டார், காபே உனக்கு கைபரில் கிடைத்தது போதும் அப்படின்னா, கைபரில் கிடைத்தது போதும் அப்படின்னா. அப்போ ஒரு அந்த மனிதருடைய வாழ்வியலை பார்க்கணும். மன்னிப்பு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா அவருடைய வரலாறை உலக அழிவு நாள் வரைக்கும் பேசுவோம், கியாமத் நாள் வரைக்கும் பேசுவோம். குர்ஆன்ல பதிஞ்சிட்டாங்க அல்லாஹ். 9வது அத்தியாயம் 118வது வசனம் 119வது வசனம். இந்த 2 வசனத்துல காபில் மாலிக் அவர்களுடைய வரலாறையும், ஹிலால் பின் உமையா ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாறையும், முராரா ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்றையும், இந்த 3 பேருடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்து உலக அழிவு நாள் வரைக்கும் பேச வைத்து விட்டான் அப்படின்னு சொன்னா, அவர்கள் தங்களுடைய வாழ்வியலில் காட்டிய ஒரு சின்ன அலட்சியம் தான். வேணும்னு செய்யணும் போயிடலாம் என்று நினைத்து செஞ்சாங்க. அப்ப இதுல நமக்கு என்ன படிப்புனை இருக்கு அப்படின்னா, நாம் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொன்னா செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்துல செஞ்சிடும். இந்தா பண்ணிக்கலாம், அந்தா செஞ்சுக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அது பெரியவங்க ஒன்று சொல்லுவாங்க, காலதாமதம் ஊழலை விளைவிக்கும் அப்படிமா. ஒரு செயலின் காலதாமதம் என்ன செய்யும்? ஊழலை விளைவிக்கும் அப்படிம்பாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான பெரிய ஊழல் எதுனா நாம செய்யற அலட்சியம் தான். அலட்சியம் செஞ்சனாலதான், போருக்கு போகாம அவர் அலட்சியமா இந்த போயிடலாம் அந்த போயிடலாம் இருந்தனாலதான் இவ்வளவு பெரிய தண்டனைக்கு உள்ளானார், இவ்வளவு பெரிய நடவடிக்கைக்கு உள்ளானார். அவர் நினைச்சிருந்தா ஒரு பொய்யை சொல்லியிருக்கலாம், ஆனா அவர் பயப்படுறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகி வந்துகிட்டு இருக்குதே, நான் ஒரு பொய்யை சொல்லி அல்லாஹ் பொய் சொல்லுகிறார் என்று வெளிப்படுத்தி விட்டால் என் மொத்த வாழ்க்கையும் நாசமா போயிருப்பேன், நான் உண்மையே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றேன். உண்மையாளர் கூட நான் சேர்ந்து இருந்து விடுகிறேன் அப்படின்னா. உண்மையாளர் யார்? அல்லாஹ்வுடைய ரசூல், சஹாபாக்கள் சேர்ந்துட்டார் எல்லாத்தோட. அப்ப நம்ம வாழ்க்கையில ரொம்ப கவனமா யாரோட சேரணும், யாரோட சேரக்கூடாது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம் மீது சுமத்தப்பட்ட கடமைகளை முறையா டக்குன்னு செஞ்சுக்கிட்டே போறது, அதுல அலட்சியம் காட்டாமல் இருப்பது. அப்ப இப்படிலாம் நம்ம அலட்சியம் காட்டாம உண்மையா நம்ம நடந்து கொண்டே இருந்தோம்னு சொன்னா இந்த சமுதாயம் முன்னேறதுக்கு அதை விட எளிதான வழி வேற எதுவுமே கிடையாது. தீயவர்களோடு பழகி கொண்டு முன்னேறணும்னு நினைச்சோம் வைங்க, பொய் சொல்லி வாழ்க்கையை மேம்பட செஞ்சிடலாம் நினைச்சோம் வைங்க, ஒருபோதும் நடக்காது. இறைவன் குறைந்ததுல கூட நிறைந்த பரக்கத்தை வச்சிருப்பான், அது பெரிய முன்னேற்றமாக இருக்கும். அப்ப இந்த அடிப்படையை நம்ம புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? சேரும்போது நம்பிக்கைக்குரியவர்களுடன் சேர வேண்டும். ஒண்ணு, நம்முடைய கடமைகள் மீது அலட்சியம் காட்டாமல் நம்முடைய செயல்களை செய்ய வேண்டும். இன்னைக்கு நாட்டில் நிறைய புலம்புறான்ல, இந்திக்காரன் வர்றேன், இந்திக்காரன் ஏன் வர்றேன்? அவன் பொழப்பு தலைப்பு இல்லாம வர்றேன். இங்க இருக்கிறவன் பொழப்ப ஒழுங்கா பார்க்காதனால அவன் வர்றேன். இங்க இருக்கிறவனுக்கெல்லாம் ஒழுங்கா அவங்க வேலையை பார்க்கறான்னா அவங்க வேலையை பார்க்கறது இல்லை. அவன் கொடுத்த பொறுப்பு அவங்க ஒழுங்கா செய்யறான்னா ஒழுங்கா செய்யறது இல்லை. அப்ப ஒழுங்கா செய்யலைன்னா ஒழுங்கா செய்யாதவனை நீக்கிட்டு ஒழுங்கா செய்யறவன் அந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருவான். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டானே சொன்னா அவன் என்ன இருப்பான்? அவன் வேலையை கரெக்டா பண்ற அவன் இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, நீ இந்த மார்க்கத்தை ஒழுங்காக பின்பற்றவில்லை என்று சொன்னால் உன்னை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வேற ஒருத்தன் நான் கொண்டு வருவேன். அவன் உன்னோட சூப்பரா செயல்படுவான், உன்னை விட மிகவும் அழகாக செயல்படுவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப தகுதி என்பது நாம் நம்மை உருவாக்கி கொள்வது, நம் மீது சுமத்தப்பட்ட கடமைகளை முறையாக நிறைவேற்றுவது, அதில் முனைப்பு காட்டுவது. அலட்சியம் காட்டினோம் என்று சொன்னால் அதுல எந்த பயனும் இல்லை. அந்த வாழ்க்கை கடைசியில திரும்பி பார்க்கும் போது வெறும் ஜீரோ தான் இருக்கும், முட்டை தான் இருக்கும். அங்க போனேன் என்னென்னமோ நானும் பண்ணி பார்த்துட்டேங்க, எல்லா குட்டிக்கரனும் அடிச்சு பார்த்துட்டேன் அப்படின்னா ஜீரோ தான் இருக்கு. ஏன்னா எல்லா செயல்லையும் ஓட்டர் தான் ஒரு செயல் உருப்படாது. அதனால இதை கவனத்தில் கொண்டு நம்முடைய செயல்களுக்கு பெரும் வரிப்படை தான் காபில் மாலிக்குடைய வரலாறு. அவர் போரில் அலட்சியம் காட்டியதால் பெரும் தண்டனைக்கு உள்ளானார், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றார். நாம் நம்முடைய வாழ்வியல் அலட்சியம் காட்டினால் பெரும் நஷ்டத்தை சந்திப்போம். அந்த நஷ்டத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளும். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரிவரை செய்ய வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.